இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாள் இந்த வேளையில பெருக செய்கிற தேவன், பெருகத்தின் தேவன் என்ற தலைப்பின் மூலமாய் கர்த்தர் உடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதனால நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளில் கூட நமக்கு ஒரு சமாதானத்தை பெருக பண்ணுகிற தேவன், அப்படி ஏதாவது வசனம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம், அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். அல்லேலூயா. எவைகள்? ஆண்டவருடைய போதகத்தை மறவாத நம்முடைய இருதயம் என்ன கட்டளையை காத்து கொள்ளப்படும் பொழுது அவருடைய போதகம் தான் நம்மளை என்ன பண்ணும்? நீடித்த நாட்களையும் தீர்க்காயசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். பாருங்க, அங்க 3 இருக்குது. 1, நீடித்த நாட்கள், நம்ம வாழ்ந்திருக்க நீடித்த நாட்களும் தீர்க்காயுசுக்கும் நமக்கு சமாதானத்தை பெருக பண்ணுவதுக்கும் இந்த போதகம், ஆண்டவருடைய போதகத்தை நம்ம அசட்டை பண்ணக்கூடாது, தள்ளிவிடக்கூடாது. ஆண்டவருடைய போதகம் நம்ம கேட்க தான் நமக்கு ஒரு நீடித்த நாட்களை கொடுக்கும், தீர்க்காயுசை உண்டு பண்ணும், ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணும். ஏன்னா அவர் சமாதான பெருகுன்னு சொல்லி அவருடைய நாமம் அதிசயமான நாமம் சொல்லப்படுகிறது. அது மாத்திரமில்லை, நித்திய பிதா சமாதான பெருகு. அவருடைய பிறப்பின் நாட்களில் பார்க்கும் பொழுது அவருடைய நாமத்தை குறித்து சமாதான பெருகு. அதனால தான் அவர் என்ன பண்ணுவார்? நமக்கு சமாதானத்தை பெருக பண்ணுகிற தேவன். நீங்கள் விசுவாசிங்க, உங்கள் குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை பாருங்க. எங்களை கிருபையா நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, ஆண்டவரே, உங்களுடைய போதகத்தை நாங்கள் ஆண்டவர் அப்படியாய் பிடித்து கொள்ள கிருபை செய்யுங்க. அதனால எங்களுக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயசையும் சமாதானத்தை பெருக பண்ணுகிற தகப்பனா இருந்து எங்களை பெருக பண்ணுங்க. ஒரு சமாதானம் எங்க வாழ்க்கையில நிலவட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாள்ல இந்த வார்த்தை வசனங்கள் அப்படியா நடத்த கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.